வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்பீக்கிங்கில் வந்து தேர்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடியூசிங் ஒன் செல்ஃப் அண்டு அதர்ஸ். இந்த இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து வைக்கிறது இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் தான். அப்படின்னா என்ன? உன்னை நீயே அறிமுகப்படுத்திக்கணும். இது இல்லாத இன்டர்வியூவே கிடையாது. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதை எப்படி நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம், ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்? ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ரெஸ்யூம் கொடுத்துருப்பீங்க. அந்த ரெஸ்யூமில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. பேர், ஊர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்னென்ன முடிச்சிருக்கீங்க, ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கீங்க, எல்லாமே கொடுத்துருப்பீங்க. இட்ஸ் அ ரிட்டன் காப்பி. பட் உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து என்ன, நீங்கள் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி எதுவுமே தெரியாது. அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிங் ஸ்டெப் தான் வந்து இந்த இன்ட்ரடியூசிங் ஒன் செல்ஃப் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம என்னென்ன மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னால் டோட்டில் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண இந்த இன்ட்ரடியூசிங் பார்ட்டுக்கு என்னென்ன கொஷின்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். The first question is, introduce yourself as a prospective candidate for the company while facing the interview. அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னே வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்னால் வருங்கால அந்த இன்டர்வியூ இதுக்கு போகிறீங்க, கம்பெனிக்கு போகிறீங்க. அப்போது உங்களை நீங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க? தட் இஸ் த ஃபஸ்ட்டு கொஷின். Imagine the general manager from the head office of your company has come to inspect your factory. Introduce him. இது செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்ட்ரடியூசிங் அதர்ஸ். நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு விஷயம் அப்படின்னு மாதிரி அதர்ஸையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஜென்ரல் மேனேஜரை வந்து நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்ன அப்படின்னா, இமேஜின் எ கன்சல்டன்ட் ஹேஸ் கம் டு யுவர் டிபார்ட்மெண்ட், இன்ட்ரடியூஸ் ஹிம் டு யுவர் சபார்டினேட்டர். உங்கள் கம்பெனிக்கு வந்திருக்கிற ஒரு கன்சல்டண்ட்டை நீங்கள் வந்து உங்களுடைய கோஒர்க்கர்ஸ், சபார்டினேட் மீன்ஸ் கோஒர்க்கர்ஸ் அல்லது உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ்க்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். தென் ஃபோர்த் ஒன் இஸ், நியூ ஃபேக்ட்ரி மேனேஜர் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட், இன்ட்ரடியூஸ் ஹிம் டு ஆல் த எம்ப்ளாயீஸ் ஆஃப் யுவர் ஃபர்ம். ஒரு புதுசாக உங்கள் ஃபேக்ட்ரியில் ஜாயின் பண்ணியிருக்க மேனேஜரை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இவர் தான் புதுசாக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் கொடுக்கணும். அடுத்தது, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் ஜாயினிங் த டிபார்ட்மெண்ட் ஆர் ஃபேக்ட்ரி ஆர் அ கம்பெனி. நீங்களே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். எப்போ? த சிச்சுவேஷன் இஸ் வென் யூ ஜாயின்ட் இன் அ ஃபேக்ட்ரி அல்லது கம்பெனி. அண்ட் தென் அஸ்யூம் தட் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஹேஸ் கம் டு செக் த குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அடாப்டட் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்ட்ரடியூஸ் ஹிம் டு த ஸ்டாஃப் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் இன் திஸ் ரிகார்ட். அப்படின்னா என்ன? உங்கள் கம்பெனிக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு, அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவர் எதுக்காக வர்றாரு? டு செக் த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்டை வந்து ப்ராடக்டோடைய குவாலிட்டியை பார்க்குறதுக்கும், அண்ட் தென் சேஃப்டி ஸ்டாண்டர்ட், எப்படி அந்த கம்பெனியில் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்க்கறதுக்காக வரார். அவரை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் ஹானர் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். தி லாஸ்ட் ஒன் இஸ், எ மார்க்கெட்டிங் கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் விசிட் யுவர் ஃபேக்ட்ரி டு பை யுவர் ப்ராடக்ட், இன்ட்ரடியூஸ் ஹிம் டு யுவர் சூப்பர்வைசர். இங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு அதர் பர்சனை வந்து உன்னுடைய கொலீக்ஸு, சூப்பர்வைசர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃபை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், விஷிங். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வென் யூ என்டர்டு த இன்டர்வியூ ஹால், ஃபஸ்ட் யூ ஷுட் விஷ் டு த ஆல் த சுப்பீரியர்ஸ். அதில் வந்து சம்டைம்ஸ் லேடிஸ் இருக்கலாம், சம்டைம்ஸ் ஃபுல்லாக ஜென்ட்ஸ் இருக்கலாம். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் ஆர் ஜென்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குட் மார்னிங் சர்ஸ் அவ்வளோ சொன்னால் போதும். இல்லை ஒரு லேடியும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், குட் மார்னிங் சர்ஸ் அண்ட் குட் மார்னிங் மேடம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பர்டிகுலராக சொல்லியே ஆகணும். ஓகே, இப்போ ஒன்று சொல்லும்போது குட் மார்னிங் சர்ஸ்க்கு அப்புறம்
நான் மாடலுக்கு வந்து எஸ் சுதா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் உங்களுடைய பேரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. I am S. Sudha. I am a first class diploma holder in electronics and communication engineering. இதில் உங்களுடைய படிப்பு வரும். And then I did my diploma in Government Polytechnic College Trichy. படித்த பிளேஸை சொல்லணும். நெக்ஸ்ட் I have undergone a package course in computer. நீங்கள் இன்றைக்கி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து படிக்கிறீங்க. ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, அதை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். தென் ஐ ஹவ் காட் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் சிஸ்டம் சேஃப்டி கண்ட்ரோலர். இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் அப்படிங்கிறத மாதிரி நான் ஒரு மாடல் கொடுத்துருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லலாம், இல்லை அப்படின்னா லீவ் தட் சென்டென்சஸ். I can fluently speak and effortlessly write English and Hindi apart from Tamil, which is my mother tongue. அப்படின்னா என்ன? உன்னுடைய மதர் டங் வந்து தமிழ், பட் நீ என்ன பண்ண முடியும்? இங்கிலீஷில் பேச முடியும், ஹிந்தியில் பேச முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கீங்க. அடுத்தது ஐ பொசஸ் சர்டிஃபிகேட் அண்ட் ஓன் ப்ரைஸஸ் இன் மெனி அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கலாம். ஆனால் இதில் சிம்பிளாக ஒரே சென்டென்ஸில் முடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா ஐ பொசஸ் சர்டிஃபிகேட்ஸ் அண்டு ஓன் ப்ரைஸஸ் இன் மெனி அத்லெட்டிக் அண்ட் ஈவெண்ட்ஸ் அண்டு கேம்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து பர்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா அதையும் தனித்தனியாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் ஒன், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மை கெரியர் அப்ஜெக்டிவ் இஸ் தட் ஐ வுட் லைக் டு கெட் அ சேலஞ்சிங் பொசிஷன் in an organization like yours, where I could demonstrate my skills and ability for the betterment of the organization and for my professional growth as well. இப்போ பொதுவாக வந்து இந்த லாஸ்ட்டு நான் சொன்ன அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கும் சொல்லலாம். சப்போஸ் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துட்டு அந்த இன்னொரு ஜாபுக்கு அதை விட கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஜாபுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. என்ன ரைஸ் பண்ணுவாங்க? ஏன் அந்த கம்பெனியை விட்டுட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னு ஒரு கொஷின் ரைஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த கம்பெனி நீங்கள் ஏன் செலக்ட் பண்ணீங்க, ஏன் இங்கே வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது கூட இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல பார்த்துலாம். மை கெரியர் அப்ஜெக்டிவ் இஸ் தட் I would like to get a challenging position in an organization like yours. உங்களுடைய கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனியில் என்ன செய்யணும்? நான் ஒரு சேலஞ்சிங் பொசிஷனில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் என்னுடைய கரியர் அப்ஜெக்டிவ். வேர் ஐ குட் டெமான்ஸ்ட்ரேட் மை ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். அந்த இடத்துல என்னுடைய ஸ்கில்ஸ், என்னுடைய திறமைகளையும் நான் என்ன ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் ஹியர் மீன்ஸ் கம்பெனி. என்னுடைய அந்த ஸ்கில்ஸை, என்னுடைய திறமைகளை எல்லாத்தையுமே நான் வந்து இந்த கம்பெனியுடைய டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். இந்த இதுக்கு கம்பெனியோடைய க்ரோத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் என்னுடைய கரியர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லாஸ்ட் ஒன்றை வந்து நீங்கள் மறக்காமல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து இன்ட்ரோடியூசிங் யுவர் செல்ஃப் பார்க்குறோம், அதே மாதிரி அதர்ஸும் பார்க்குறோம். அதில் வந்து நான் இன்னொரு மாடல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். திஸ் இஸ் இன்ட்ரடியூஸ் அதர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரக்கூடியது. உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 55 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கொஞ்சம் இதில் ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்குது, பட் அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் த ஹெட் ஆஃப் யுவர் கம்பெனி ஹேஸ் கம் டு இன்ஸ்பெக்ட் யுவர் ஃபேக்ட்ரி. உங்களுடைய ஃபேக்ட்ரியை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஆய்வு செய்வதற்கு ஒருத்தர் வராரு. அந்த பர்சனை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? டியர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ், குட் மார்னிங் டு ஆல். உங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கம். ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் ரங்கசாமி, அவர் ஜென்ரல் மேனேஜர் டு யூ ஆல். ஹி ஹாஸ் கம் ஹியர் டு இன்ஸ்பெக்ட் அவர் ஃபேக்ட்ரி. நான் வந்து ரங்கசாமிங்கிற ஜென்ரல் மேனேஜரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில் சந்தோஷப்படுறேன். அவர் வந்து இங்கே நமக்கு ஃபேக்ட்ரியை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. Let me place it here that he is one of our senior most officer. His experience is as old as our company. He was born in very remote village of our state. By his hard work, excellent application, he has risen to this higher post.
இது வந்து அவரை பற்றி சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஹீ இஸ் த சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கம்பெனிக்கு நம்ம கம்பெனி எந்த அளவுக்கு ஏஜில் இருக்கோ அதே அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படிங்கிறத சொல்கிறோம். அவர் வந்து ஒரு சாதாரண ரிமோட் வில்லேஜில் பிறந்திருந்தவர். பட் அவருடைய ஹார்ட் ஒர்க்னாலையும் அவருடைய ப்ரெசன்டேஷன் அவருடைய ஒர்க்னாலையுமே என்ன செஞ்சுருக்காரு, இந்த அளவுக்கு ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். இட் மே நாட் பி பிளேஸ் டு இன்ஃபார்ம் தட் the progress of our company owes a lot of methodological approach and systematic analysis. His observations and studies have in the past year wide climb for our product over the world. அவரை பற்றி இன்னும் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஹையர் போஸ்ட் வரைக்கும் சொல்லிவிட்டு அடுத்ததை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஹிஸ் குவாலிஃபிகேஷன் இன் இன்ஜினியரிங், அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷ்னல் லாஸ் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் have been instrumental to the steady and consistent position of that our company enjoys. What does mean that? அவருடைய குவாலிஃபிகேஷன், அவர் படித்த அந்த இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன், அவருடைய திறமை, நிர்வாக திறமை, மேனேஜ் பண்ணக்கூடியது, அவருடைய நிறைய இன்டர்நேஷ்னல் லெவல் அவர் இது பண்ணக்கூடிய லாஸ், அப்புறம் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் அவருக்கு டீப் கான்சியன்சஸ் இருக்கனால அதை நல்லா என்ஜாய் பண்ணி செய்யக்கூடியவர். You can ask for any clarification and solution for any problem. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். And he will be on the spot to demonstrate detail and present suitable remedies for them. அதுக்கு அவர் இம்மீடியட்டாக என்ன செய்வார், உடனே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிப்பார், டீட்டெயில்ஸ் கொடுப்பார், தென் present suitable remedies, அதுக்கு என்ன ரெமடியோ அதையும் கொடுப்பாரு. He is easy to access and eager to extend every possible counseling and suggestion. அவரால் ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையுமே டேக்கிள் பண்ணவோ, எக்ஸ்டெண்ட் பண்ணவோ, கவுன்சிலிங் கொடுக்கவோ இல்லை சஜஷன் கொடுக்கவோ அவரால் முடியும். ஹியர் யூ ஹாவ் ஹிம் பீயிங் வித் அஸ். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நம்ம கூட இன்றைக்கி இருக்காங்க. ஐ ரெக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரெசன்ஸ் ஹியர். நீங்கள் வந்து அவருடைய இந்த வருகையை வந்து உபயோகப்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குட் மார்னிங் டு ஆல் சொல்லணும். அண்ட் தென் அவரை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய பர்சனை வந்து ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் சச் அ பர்சன் அப்படிங்கிறத சொல்லிக்கணும். தென் அவருடைய பாசிட்டிவ் சைட்ஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பாதி நம்ம அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். திஸ் இஸ் அதர்ஸ். அண்ட் தென் இன்னொன்று இதே இதில் இன்ட்ரடியூசிங் அதர்ஸில் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேம்மா. The same thing also in the next exercise. New factory manager has been appointed. Introduce him to all the employees of your firm. புது மேனேஜர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, உங்களுக்கு அப்பாயிண்ட் ஆகிருக்காரு, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. Good morning to one and all. I feel extremely happy to introduce Mr. Gopi to you all. கோபியை நான் உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில் சந்தோஷப்படுறேன். கோபி ஹாஸ் அப்பாயிண்டட் as our new factory manager yesterday. நேற்று தான் கோபி வந்து நமக்கு புது ஃபேக்ட்ரி மேனேஜராக அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. ஹீ இஸ் அ பிரில்லியன்ட் யங் ஆஃபீஸர். ஒரு ரொம்ப டேலண்டான, ஒரு பிரில்லியன்ட் அறிவான ஒரு யங்ஸ்டரான நம்ம ஆஃபீஸர் அவர். ஹீ ஹெயில்ஸ் ஃப்ரம் புனே. ஹெயில்ஸ் மீன்ஸ் இங்கே கம் அப்படின்னு அர்த்தம். நம்ம நார்மலாக வந்து ஐ கம் ஃப்ரம் மதுரை, ஐ கம் ஃப்ரம் அருப்புக்கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ஹெயில்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூட அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹெயில் அப்படின்னா கம் அப்படின்னு மீனிங். அதனால தான் ஹீ ஹெயில்ஸ் ஃப்ரம் புனே, புனேலேருந்து வந்திருக்காரு. ஹீ ஹேட் ஹிஸ் பேச்சுலர் எஜுகேஷன் இன் ஐஐடி பாம்பே அண்ட் ஹையர் எஜுகேஷன் அப்ராட். அவர் படித்த பிளேசஸை சொல்லியிருக்கு. He has served in many countries including India as manager for human resources and material management. இந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ்லையும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்லேயும் அவருடைய சர்வீசஸ் தொடர்ந்துருக்கு. அதாவது உள்நாட்டில் இந்தியாவில் மட்டுமல்ல, ஃபாரின்லேயும் போய் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. ஹீ இஸ் அ பைலிங்குவல் பர்சனாலிட்டி. அப்படின்னா பைலிங்குவல்னால் நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்ச ஒரு பர்சன் அவர்.
இப்போது தமிழ் மட்டும் இல்லை, இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் தெரியுது இல்லையா, அதான் பைலிங்குவல்னு சொல்லுவாங்க. With all his qualification and experience and background, he would be an asset to our organization. நமக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து. இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், குவாலிஃபிகேஷன் உள்ள ஆள் வந்து நம்ம ஆர்கனைசேஷன், அதாவது கம்பெனிக்கு கிடைச்ச ஒரு சொத்து அப்படின்னு சொல்கிறோம். ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்டெண்ட் யுவர் ஹோல் ஹார்ட்டட் கோஆப்ரேஷன் இன் அசிஸ்டிங் ஹிம். உங்கள் எல்லாரையுமே முழு மனதோட இவரோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நான் அழைக்கிறேன். Doubly blessed is our organizations as he would have an equally competent team of officers who are forthright, sincere, intelligent and industrious. அப்படின்னா என்ன, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஒரு டீம், அந்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த டீம் வந்து டீம் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லாருமே நேர்மையாக, உண்மையாக, அறிவாளி, ரொம்ப டேலண்டடாக, தொழில் ரீதியாக எல்லாமே அவரை வச்சு என்ன செய்யலாம், முன்னேறி வரலாம். ஐ ஹோப் யூ வுட் சர்டன்லி எக்ஸ்டெண்ட் எவர் மோஸ்ட் கார்டியல் கோஆப்ரேஷன் டு ஹிம் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதாவது நீங்கள் வந்து அவரோட சேர்ந்து நல்ல ஒரு கோஆப்ரேஷனோட ஒர்க் பண்ணி நம்மளுடைய கம்பெனியை என்ன செய்யணும், ஒரு பெட்டர்மெண்ட்டு ஆர்கனைசேஷனாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். வாட் எவர் இன் திஸ் கண்டென்ட்மா, ஃபஸ்ட்டு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல முதல்ல சந்தோஷப்படுறேன்னு சொல்லணும். தென் அவர் யார், அவர் எங்கேருந்து வராரு, என்ன பேக்ரவுண்ட் அவருக்கு, எங்கே படித்தார், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வச்சுருக்காரு, இதெல்லாம் சொல்கிறோம். தென் அவருடைய பாசிட்டிவ் சைட்ஸ் எல்லாம் சொல்கிறோம். சொல்லிவிட்டு அவரை வெல்கம் பண்ணுறோம். ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். இதுதான் இன்ட்ரடியூசிங் ஒன் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். ஸோ இதை கொஞ்சம் நம்ம கம்பெனி சைடில் எந்த மாதிரி நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது, அதர்ஸ் இருந்தால் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.